Taste the Daily. திருச்சி அருகே கடன் பிரச்சனை காரணமாக 2 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு கணவனும் மனைவியும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலக்கல்கண்டார் கோட்டை மூப்பனார் நகரைச் சேர்ந்த அலெக்ஸ் தனது மனைவி விக்டோரியா, மகள்கள் ஆராதனா, ஆலியா ஆகியோருடன் வசித்து வந்தார். அவர்களின் வீட்டு கதவு நீண்ட நேரம் திறக்கப்படாததைக் கண்டு அருகில் வசித்தவர்கள் கதவை தட்டியும் திறக்காததால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது தம்பதியினர் தூக்கில் தொங்கிய நிலையில் 2 குழந்தைகளும் உயிரிழந்த நிலையில் கிடந்தனர். தொழிலுக்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாததால் தம்பதியினர் இருவரும் துயரமிகு முடிவை எடுத்துள்ளது விசாரணையில் தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தொழில் முனைவோராக்க பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வெற்று விளம்பரம் செய்து வரும் நிலையில் கடன் பிரச்சனையால் அப்பாவி மக்கள் தற்கொலை செய்து கொள்வது அடிக்கடி நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தெருநாய் கடித்து 7 பேர் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஜார் தெருவில் சுற்றித் திரிந்த நாய்கள் கடித்ததில் மார்க்கெட்டிற்கு வந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகளுள் 4 சிறுவர்கள் உட்பட மொத்தமாக 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மக்களின் உயிருடன் திறனற்ற திமுக அரசு விளையாடி வருவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர்.